அன்பு நேயர்களே வணக்கம். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, மே மாதம் 1ஆம் தேதி. இன்றைக்கு காலையிலே எல்லோருடைய கண்களும் மதுரையிலே வைகை ஆற்றங்கரையிலேயே அப்படியே குவிந்திருக்கும். அங்கே மதுரைக்கு போக முடியாதவர்கள் கூட இந்த வண்ண தொலைக்காட்சி பெட்டியின் முன்னாலே கண்கொத்தி பாம்பு போல் என்ன பட்டுடுத்தி அழகர் வைகையிலே இறங்கப் போகிறாரோ என்று ஆவலோடு பார்த்து கொண்டிருப்பார்கள். அந்த அற்புதமான வைபவம். சித்ரா பௌர்ணமிக்கு எத்தனையோ விசேஷங்கள் இருக்குது. ஆனால் எல்லா விசேஷங்களையும் விஞ்சுகின்ற விசேஷம் ஒன்று இருக்கிறது என்று சொன்னால் அது பச்சை பட்டுடுத்தி ஆற்றில் இறங்கக்கூடிய அழகனுடைய அந்த வைபவம் தான். இன்றைக்கி நினச்சிக்கிட்டு எந்த பாசுரத்தை சொல்லணும்னுட்டு இந்த பதிவில் கடைசியில் சொல்ல போகிறேன். பொதுவாகவே சித்திரை திருவிழா அப்படின்னு சொன்னால் நமக்கு எல்லா ஊர்லேயும் கொண்டாடுறாங்க, எல்லா கோயில்லையும் கொண்டாடுறாங்க. ஆனால் சித்திரை திருவிழான்னா நமக்கு என்ன ஞாபகத்துக்கு வரும்? மதுரை தான் ஞாபகம் வரும். மதுரை என்பது நான் மாடக்கூடல் என்று சொல்வார்கள். 4 என்றால் 4 திசை, மாடங்களெல்லாம் உயர்ந்த கோபுரங்கள். அப்படி உயர்ந்த கோபுரங்கள் எல்லா திசையிலும் இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு நகரம்தான் மதுரை நகரம். நம்ம இப்போ இருக்கக்கூடிய அத்தனை பெருநகரங்களுக்கும் தலைநகரமாக ஒரு காலத்திலே விளங்கியது சங்கம் வளர்த்த மதுரை. அந்த மதுரையினுடைய தெரு அமைப்புகளும் இந்த கோயிலை சுற்றி இருக்கக்கூடிய அமைப்புகளும் பார்த்தோம்னா தான் ஒரு நகரம் இப்படித்தான் அமைந்திருக்க வேண்டும் என்பதை உலகத்திலே இருக்கக்கூடிய மற்ற நகரங்களுக்கு முன்னோடியாக திகழ்வது மதுரை. இன்றைக்கி மதுரை எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனால் ஒரு காலத்தில் இந்த மதுரையினுடைய அந்த பிளானிங் தான் எல்லா நகரங்களும் ஒரு தாமரை பூத்தது போல நடுவில் அந்த கோயிலை சுற்றி ஒரு இதழ்களாக பிரிகின்ற வீதிகள் என்று மிக அற்புதமான முறையிலே அமைந்த நகரம். அதிலே இந்த சித்திரை பெருவிழா என்பது உலகத்திலே எல்லாருடைய கண்களுக்கும் மிக அற்புதமான அனுபவத்தை தருவது, மனதுக்கும் சிறந்த அனுபவத்தை தருவது. கிட்டத்தட்ட ஒரு 17-18 நாள் நடக்கும் சித்திரை திருவிழா. அதில் 2 பகுதி. ஒரு பக்கம் சைவம், ஒரு பக்கம் வைணவம், ஒரு பக்கம் மதுரை மீனாட்சி, ஒரு பக்கம் கள்ளழகர், இப்படி 2 இருக்கும். அங்கே முடிகிறதும் கள்ளழகர் விழா தொடங்குறதுமா இருக்கும். இப்போ முன்னாடியே ஆரம்பிச்சிடுச்சு மதுரை மீனாட்சி அம்மனுடைய அற்புதமான திருவிழா. அந்த திருவிழாவில் அவங்களுக்கு பட்டாபிஷேகம் நடக்கும், அப்புறம் திக்விஜயம் நடக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மதுரை மீனாட்சி அம்மன் சொக்கேசர் இந்த திருக்கல்யாண வைபவம் நடக்கும். ரொம்ப பிரசித்தி பெற்ற கல்யாணம். அதற்கு பிறகு தேர் திருவிழா நடக்கும். அதற்கு அப்புறம்தான் நம்ம கள்ளழகர் அதுக்குள்ளே அங்கேருந்து புறப்பட்டு வந்துடுவார். எங்கேருந்து? மலையிலேருந்து அழகர் ஒரு 400 மண்டகப்படி. அங்கே 26ஆம் தேதியே அந்த விழா ஆரம்பிச்சு 2-3 நாள் பார்த்திங்கன்னா அவர் அங்கே உள்ளூர்லேயே மண்டபத்திலேயே விழாவிலே இருப்பார். அதற்கு பிறகு அவர் அங்கேருந்து மண்டகப்படிகளையெல்லாம் வரிசையாக எடுத்துக்கொண்டு விரைவாக வருவார். எதுக்காக வர்றார் அவர்? வைகையிலே இறங்குவதற்காக வருகின்றார். வைகையிலே இறங்குவதற்காக கள்ளர் வேடம் பூண்டு அவர் வருகின்றார். இந்த கள்ளர் என்றோமே, அவன் எதை களவாடினான் என்று பார்க்கணும் இல்லையா? நீங்கள் அதை தான் அந்த மதுரையில் தெரிஞ்சுக்கலாம். மே 1ஆம் தேதி காலையில் ஒரு 3-4 லட்சம் பேர் சேர்ந்து அவ்வளோ பேர் இதயத்தையும் அந்த அழகர் வசப்படுத்தி எடுத்துக்கொண்டு சென்று விடுவார். யாருடைய அவங்களுடைய உடம்புலையும் அவங்க மனசுங்கிறது இருக்காது. அழகர் போகும்போது அழகர் எல்லார் மனதையும் திருடி கொண்டு சென்று விடுவார் என்பதால் அவருக்கு கள்ளழகர் என்று பெயர். ஆடி ஆடி வரும் அற்புத அழகன். அந்த அழகன் திருமாலிருஞ் சோலை அழகன், ஒரு உள்ளம் கவர்ந்த அழகன். இந்த உலகமெல்லாம் கவனிக்க வைகையிலே கால் பதித்து அப்படியே வண்ணமயமாக காட்சி தருகின்ற நாள். பச்சை பட்டுடுத்தி பரவசமாய் எல்லோருடைய மனதையும் கொள்ளை கொண்டு அழகர் இறங்குகின்ற அற்புதமான நாள்தான் இந்த நாள், சித்ரா பௌர்ணமி நாள். மதுரையில் இருந்து அவர் புறப்படும் போது அந்த 18ஆம் படி கருப்பன் அவர் தான் காவல் தெய்வம். அங்கே அவர்கிட்ட சொல்லிட்டு இவர் வருவார். விசேஷ பூஜைகள் நடக்கும். வரும்போது கள்ளந்திரின்னுட்டு ஒரு ஊர், அப்பந்திருப்பதின்னுட்டு ஒரு ஊர், ஜமீன்தார் மண்டபம்னுட்டு ஒரு ஊர், கடன்னுட்டு வருவார். மே 1ஆம் தேதிக்கு முன்னாடி ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதி. இந்த 30ஆம் தேதி பார்த்திங்கன்னா அவர் முதல்ல மதுரையில் என்ட்ரு ஆகிறது 3 மாவடி என்னட்டு ஒரு சின்ன ஊர் இருக்குது. இந்த ஜனங்கள்லாம் அழகரை வரவேற்கிறதுக்காக அங்கே போயிடுவாங்க. அங்கே ஆரம்பித்து தல்லாகுளம் வரைக்கும் தலையா கடல் அலையா என்பது போல இருக்கும். அத்தனை மக்களும் பரவசமாய் அழகா வந்து விட்டாயா என்று அவரை வரவேற்கின்ற கோலம்
பெரிய தாம்பாளத்தட்டிலே நிறைய சர்க்கரையை கொட்டி அந்த சர்க்கரைக்கு நடுவிலே நெய் ஏற்றி அவருக்கு அந்த தீபாராதனை காண்பிக்கிற அழகும், அந்த சர்க்கரையை எல்லோருக்கும் விநியோகிக்கின்ற அழகும், அப்படியே அழகரை கூட அழைத்து சொல்லுகின்ற அழகு. ஒரு மாப்பிள்ளைய ஊருக்கு வந்தால் எப்படி அழைச்சிட்டு போவாங்களோ அந்த மாதிரி எங்களை தேடி வந்து விட்டாயா அழகா என்று சொல்லி அழைத்து சென்று அவர்களை அந்த உபசாரங்கள் செய்கின்றது. அந்த உபசார அழகு இருக்குது இல்லையா, மதுரை மக்களுக்கு ஒரு வருஷம் கழித்து தானே அழகர் மறுபடி வருவார். அந்த வளரி தடி என்ன, பட்டு உருமாலை என்ன, அந்த சாட்டை என்ன, அந்த கள்ளழகர் கோலம் என்ன, அடடா அற்புதமாக இருக்கும். அதுக்கப்புறம் தல்லாகுளம் வருவார். அந்த பெருமாள் கோயில் பிரசன்ன வெங்கடாஜலபதி பெருமாள் கோயில், அங்கே வந்து அவருக்கு திருமஞ்சனம் நடக்கும். அங்கே இருக்கிற தீர்த்தமெல்லாம் அவருக்கு உபயோகப்படுத்த மாட்டாங்க. இதுக்கென்னே நூபுரகங்கையிலிருந்து அந்த 20 கிலோமீட்டர் அந்த தீர்த்தத்தை தலைச்சுமையாக கொண்டு வந்து இந்த அழகர், ஏன்னா அழகருக்கு நூபுரகங்கை தவிர வேறு எந்த தீர்த்தமும் அவர் ஏற்றுக்க மாட்டார். அந்த நூபுரகங்கை தீர்த்தத்தில் அலங்கார திருமஞ்சனம் நடந்து அற்புத அலங்காரங்கள் செய்து அதுக்கப்புறம் அந்த வெட்டிவேர் சப்பரத்திலேயே சந்நிதியை சுற்றுவார். அப்புறம் பொன் சப்பரம், அதுக்கப்புறம் தங்க குதிரை வாகனத்திலே ஏறி தழுக்கும் விழுக்குமாக அவர் வருகின்ற ஆவேசமும் வேகமும் அதி அற்புதமாக இருக்கும். அவர் கூடயே பல பேர் நேர்த்தி கடன் செய்து கொண்டு சல்லடம் அப்படின்ட்டு அழகர் மாதிரியே ஒரு உடுப்பு, அந்த உடுப்பு எங்கேயும் கிடைக்காது, அமேசானில் கிடைக்காது, வேறு எந்த ரெடிமேட் கடையிலையும் கிடைக்காது. இதை தயார் பண்ணுறதுக்குன்னே அங்கே சில டெய்லர்கள் எல்லாம் இருக்கிறாங்க. சின்ன குழந்தைகள் கூட அந்த அழகர் வேடத்திலே அந்த தண்ணீரை பீச்சுவதற்காகவும் பலவிதமான தொண்டுகள் செய்வதற்காகவும் வருவார். அப்போ அழகர் முகத்தை பார்க்கணுமே. இந்த அழகர் என்ன பட்டுடுத்தி வருகிறார் என்பது ரொம்ப பரவசமான விஷயம். அதுக்கென்னே ஒரு பெரிய வண்டியில் வரும். அதில் மஞ்சள் புடவை இருக்கும், பட்டு புடவை, வெள்ளை புடவை இருக்கும், சிகப்பு புடவை இருக்கும், கருநீல புடவை இருக்கும், வண்ணமயமான புடவைகள் இருக்கும். அந்த அர்ச்சகர் என்ன புடவை கையில் வருதோ அதுதான் உடுத்துவார். பெரும்பாலும் பச்சை புடவை தான் வரும். தனை 1000 கண்களும் அவரையே நோக்கி இருக்க கம்பீரமாக ஆற்றிலே அவர் இறங்கி வருவதும் தண்ணீர்கள் பீச்சப்படுவதும் அவ்வளவு ஆனந்தமாக மதுரையிலே இருக்கக்கூடிய மக்கள் தங்கள் கோபதாபங்களை எல்லாம் மறந்து அத்தனை பேரும் ஒரே உடலாக அந்த அழகரை தவிர வேறு சிந்தனை எதுவும் இல்லாமல் நிற்கின்ற அந்த காட்சி இருக்கிறதில்லையா, அந்த காட்சி அதி அற்புதமான காட்சி. ஆழ்வார் பாடுறார், உன்னை வந்துட்டிய மதுரைக்கு, உன்னை விட்டுட்டு நான் போயிடுவானாங்கிறார். எத்தனை காலமும் அன்று நம்ம பாட வேண்டிய பாசுரம் சொன்ன இல்லையா, அந்த பாசுரம் இதுதான். எத்தனை காலமும் எத்தனை ஊழியும் இன்று நாளை என்றே, இன்றொடு நாளை என்றே, இத்தனை காலமும் போய் கிரிப்பட்டேன். இன்னைக்கா நாளைக்கா, இன்னைக்கே நாளைக்கான்னுட்டு இத்தனை காலமும் மாயையிலே அவதிப்பட்டேன். கிரி என்றால் மாயை. மம மாயா துரத்தையா என்கிறான். என்னுடைய மாயை என்பது இந்த உண்டியே உடையே என்று உகந்து ஓடுறோம் இல்லையா, சாப்பாடு கண்டா போய்டுறோம் இல்லையா, அப்படி இருக்கக்கூடிய ஒரு மனநிலை, அந்த உலகியல் ஈடுபாடு, அதிலிருந்து வெளிவரணும். இப்படி நான் இந்த உலகத்திலேயே இருந்து கிரிப்பட்டேனே, துன்பப்பட்டேனே, இப்போ நீ வந்துட்டிய அழகா, உன்னை இனி போகலோட்டேன். நீ எப்பேற்பட்ட காரியத்தை செய்தாய், மைத்துணன் மார்களை வாழ்வித்து மாற்றலர் 100 வரை கெடுத்தாய். ஒரு 5 பேரை காப்பாத்துறதுக்காக 100 பேர் அன்னைக்கு கெடுத்தாய். சித்தம் நின் பால அறிவதன்றே திருமாலிருள் சோலை எந்தாய். இனி என்னுடைய சித்தம் என பாடுறது விஷ்ணு சித்தர். என் சித்தம் இனி உன்னிடத்திலே வைத்தேன், திருமாலிரும் சோலை எந்தாய். இந்த அற்புதமான பாசுரத்தை அன்றைக்கு அழகரை நினைத்து கொண்டு பாடுங்கள். அந்த அனுபவமே உங்களுக்கு அருமையான நன்மைகளையெல்லாம் செய்யும்.